இந்த துவாரபாலக்காலாம் போய் சொல்றா தேவகிக்கு அடுத்தது பிறந்துடுத்து அப்படின்னு. உடனே கம்சன் வரான், கோபமா வரான். இது தானே எனக்கு யமன், பார் என்ன பண்றேன் அப்படின்னு விறுவிறுன்னு வந்தானோ. வந்தவன் அந்த குழந்தைய தூக்கினார். வழக்கம் போல காலால தூக்கி செவுத்துல முட்டினாராம். அப்ப என்னாச்சுன்னார், இந்த குழந்தை உயிர் போலையா மகா காளியா ஸ்வரூபம் எடுத்து கம்சன்ட்ட சொல்றாளாம். காளி பரதேவத்தை சொல்றா, கம்சனே, ஏ மூடனே, என்ன ஒன்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு யமனா பிறந்த குழந்தை அங்க வளர்ந்துட்டு இருக்கான், கோகுலத்துல நந்தகோபர் கிட்ட வளர்ந்துட்டு இருக்கான். உன்னுடைய மரணத்தை யாராலையும் மாற்ற முடியாது, தயாராக இரு அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனேவே கம்சன் அவ்வளவுதான் தலையில கைய வச்சுட்டாராம். இங்கே கிருஷ்ணன் நந்தகோபர்ட்டையும் யசோதைட்டையும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு அழகா வளர்ந்துட்டு இருக்காராம். ஒரு சமயம் என்னாருது, யசோதை நன்னா உட்காந்து தயிர் அப்படி கடைஞ்சுட்டு இருக்காளாம். அப்போ குட்டி கிருஷ்ணன் அங்க தூங்கிட்டு இருந்ததாம். தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணனுக்கு முழிப்பு வந்துடுத்து. முழிப்பு வந்து அப்படி எழுந்து உட்காந்தாராம். எழுந்து உட்கார்ந்த உடனேவே குழந்தைகளுக்கு என்ன ஆகும், தூங்கின உடனே பசி தானே வரும். தூங்கி எழுந்த உடனேவே குழந்தைகளுக்கு பசி வந்துடுத்தாம். அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டதான் அந்த குழந்தை. ஆஹா, கிருஷ்ணன் எழுந்துட்டான் போல இருக்கே. யசோதா கூப்பிடுறா, கண்ணா இங்கே வா, இங்கே வா, வா வா, ஓடி வா ஓடி வா அப்படின்னு கூப்பிடுறான். குட்டி கிருஷ்ணன் அப்படி மேலேருந்து இறங்குறது. இறங்கி காலில் தண்டை இருக்கு, சதங்கை இருக்கு, கை நிறைய வளையல் இருக்கு, எல்லா ஆபரணங்களும் போட்டுருக்கார். ரொம்ப அழகு, பேரழகன். இந்த குட்டி கிருஷ்ணன் சாய கொண்டைய வேற போட்டுண்டு. இந்த சாய கொண்டைனா எப்படின்னார், இந்த கொண்டைய யசோதை கொஞ்சம் லூஸாக போட்டு விட்டுருப்பாளாம். ரொம்ப டைட்டாக போட்டால் இப்போல்லாம் சொல்கிறாளே முடி கொட்டி போயிடும், அதனால டைட்டாக போடாதீங்கிறா, லூஸ் பண்ணி போடுங்க தலைமுடியை அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த டெக்னிக்கை யசோதை அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்கா. என்ன பண்ணுறா, நன்னா கொண்டையை மட்டும் டைட்டாக போட்டிருக்கா, இந்த இடத்துலலாம் லூஸ் விட்டுருக்கா. அது என்ன ஆகுது, கிருஷ்ணன் இப்படி மண்டையாட்டினா டங்குன்னு இப்படி போகிறது, இப்படி மண்டையாட்டினா இந்த பக்கம் போய் விழுறது. அதான் சாய கொண்டை, சாஞ்சு 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 அந்த சாய கொண்டை அதை போட்டுட்டு இந்த குட்டி கிருஷ்ணன் நடந்து வருதான். ஜல் 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 ஜல்னு அழகாக நடந்து வருதான். தூங்கி எழுந்து இப்படி கண்ணெல்லாம் கசக்கிண்டு அம்மா பசிக்கிறது பசிக்கிறதுன்னு வந்ததான். வந்த குழந்தை என்ன பண்ணிட்டு தோப்புன்னு இப்படி அம்மா கடைஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அம்மா முதுகலை போய் தோப்புன்னு விழுந்ததான். கழுத்தை சுற்றி கட்டின்றதான். அப்படி கட்டிண்டு அம்மா கண்ணத்தோடு இப்படி அழகாக கண்ணத்தை வச்சுட்டதான். அம்மா அம்மா அம்மான்னு அப்படி வச்சுண்டு இந்த குழந்தை ஆடிட்டு இருக்கு. ஏன்னா அவன் மத்து கிடையறச்ச மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூவ்மெண்ட் ஈஸி சேர் மாதிரி இருக்கு. இதுவும் நன்னா ஆடுறது குட்டி கிருஷ்ணன் அம்மாவோட. பசிக்கிறதாடா கண்ணா அப்படின்னா ஆமா அப்படின்னாலும். உடனே என்ன பண்ணினா பின்னாடியிலேருந்து அந்த குழந்தைய அப்படி பிடிச்சி மடியில் போட்டுண்டாளாம். மடியில் போட்டுட்டு பால் கொடுத்துட்டுருக்கா கிருஷ்ணனுக்கு. நன்னா பாலை சாப்பிட்டுருக்கு. அப்போ என்னாச்சு, இவ உள்ள அடுப்பில் பால் வச்சிருக்கா. அங்கே அந்த பால் பொங்கிட போகிறதுன்னு இவளுக்கு ஞாபகம் வந்தது. அடாடாடா பால் வச்சேனே, என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணினா அந்த பால் குடிக்கிற குழந்தைய படார்னு தூக்கி கீழே வச்சுட்டு இவ உள்ள ஓடினாளாம். அவளுக்கு என்னன்னா அந்த பாலும் கிருஷ்ணனுக்கு தானே, அதையும் அவனுக்கு தான் காய்ச்சின்னு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது நன்னா அதுலேருந்து வெண்ணெய் வரணும், இல்லைன்னா தீஞ்ச வாசனை வந்து நன்னாவே இல்லாத போயிடும் இல்லையா. அதனால உள்ள ஓடினாலாம், கிருஷ்ணனுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த கள்ள கிருஷ்ணனுக்கோ கோபம். அது எப்படி அம்மா அப்படி பண்ணலாம், நம்ம எவ்வளவு பசியோடு வந்து சாப்பிட்டு இருக்கோம், இங்கே என்னன்னா படார்னு என்னை தூக்கி தொப்புன்னு உட்காத்தி வச்சுட்டு அம்மா உள்ளே போயிட்டாளே அப்படின்னு கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணிட்டு தயிர் மத்த எடுத்து டப்புன்னு போட்டது. தயிர் பானையை கீழே சாய்ச்சது. தயிர் எல்லாத்தையும் கீழே கொட்டினா, மத்த டபார்னு முறிச்சு உடைச்சான், எல்லாம் பண்ணினா. பண்ணதோடு இல்லாமல் அந்த தயிரில் 2 தரம் டப்பு டப்புன்னு குதிச்சானா. அப்போ தானே 4 இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். யசோதைக்கு வேலை வைக்கணுமே. டங்கு டங்குன்னு 2 தரம் காலால் குதிச்சிடோத மட்டும் நிறுத்தாமல் விறுவிறுவிறுன்னு நடந்து ஓடுறானா கிருஷ்ணன். கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த தயிர் தோஞ்ச காலோட ஓடியாருது. ஓடி போய் என்ன பண்ணுறது, ஒரு உரல் ஒன்று இருந்தது. அந்த உரலை பார்த்த உடனே, நமக்கெல்லாம் உரலை பார்த்த உடனே என்ன தோணுமோ தெரியாது, கிருஷ்ணனுக்கு ஒரு ஐடியா தோணித்து. இந்த உரலையே நம்ம சீட்டாக்கின்ட்டா என்னன்னு தோணித்து. அப்படி கவுத்து போட்டு அது மேலே உட்காந்துட்டாராம். அதை ஒரு ஸ்டூல் மாதிரி ஆக்கின்னு அந்த உரல் மேலே உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு என்ன பண்ணினார், பொய் அழுக.